தோழர்களே, உறவுகளே, சொந்தங்களே, நாம் விடுதலை சிறுத்தைகளாய் அமைப்பாய் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு 2026 என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டாக மாறப்போகின்றது. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களும் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறார்கள். கட்சி அங்கீகாரம் பெறுகின்றது. 2026 ஆண்டு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆண்டு. அந்த அப்போது நடக்கின்ற சட்டப்பேரவையில் நாம் யாரை முதல்வராக நினைக்கிறோமோ, யார் முதல்வராக வேண்டுமோ அவர்கள் தான் முதல்வராக முடியும் என்கின்ற இனத்திற்கு நாம் நகர்வோம். அதிகாரம் நம் கைக்கு வரும். அந்த போலீஸ் எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்கன்னு பாத்துவோங்க. அதிகாரம் நம் கைக்கு வரும். அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும் நிற்கின்ற கட்சி அல்ல. யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் தான் நிற்கின்ற கட்சி.